வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான தொகைநிலை தொடர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே டிஎன்பிசி டிஎன்டெட்டு கொஞ்சம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகைநிலை தொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதற்கு பெயர் தான் சொற்றொடர் அல்லது தொடர்னு சொல்கிறோம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து வருவதற்கு பெயர் தான் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனைனா 6 வகைப்படும். எதெல்லாம்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவதற்கு பெயர் வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டுக்கு திருவாசகம் படித்தான், திருக்குறள் படித்தான். இதில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்குது. இது 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு இதில் மறைந்து வந்த வேற்றுமை உருபு ஆள். இது 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் இதில் மறைந்து வந்த வேற்றுமை உருபு கு, 4ஆம் வேற்றுமை தொகை. இது மலைவில் அருவி இதில் மறைந்து வந்த வேற்றுமை உருபு இன். இது 5ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல் இதில் மறைந்து வந்த வேற்றுமை உருபு அது. இது 6ஆம் வேற்றுமை தொகை குறிக்கும். மலை குகை இதில் மறைந்து வந்த வேற்றுமை உருபு கண். இது 7ஆம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் அதாவது பயனும் மறைந்து வருவதற்கு பெயர் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. எடுத்துக்காட்டு பணப்பை. இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கனால இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. கொண்ட என்பது உருவின் பயன். அடுத்து பால் குடம், பாலை கொண்ட குடம். இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. இது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. இது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப். Buymoot e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoot e-shopping. அடுத்து வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. எடுத்துக்காட்டு ஆடுகொடி, வளர்தமிழ். இது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு சொல்லி 3 காலத்தையும் காட்டக்கூடியதுனால இது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என கூறும் நூல் எதுனா நன்னூல். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன, ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வருவதற்கு பெயர் பண்பு தொகை. வெண்ணிலவு, கருங்குவளை. இது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. வெண்ணிலவு வெண்மையான நிலவு என்று பொருள் தரும். கருங்குவளை கருமையாகிய குவளை அப்படின்னு சொல்லி பொருள் தரும். பண்புருபுகள் எதெல்லாம்னா ஆன, ஆகிய. அடுத்து இரு பெயரெட்டு பண்பு தொகை. பனை மரம் எப்படி சொல்லலாம்னா பனையாகிய மரம். மரம் பொது பெயர், பனை சிறப்பு பெயர். இப்படி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதற்கு பெயர் தான் இரு பெயரெட்டு பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை. மலர் விழி, மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்லி பொருள் தரும். மலர் உவமை, விழி உவமேயம், போன்ற என்பது உவம உருபு. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவதற்கு பெயர் தான் உவமை தொகை. அடுத்தது உம்மை தொகை. எடுத்துக்காட்டு இரவு பகல், தாய் தந்தை. இரவு பகல் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லி பொருள் தரும். தாய் தந்தை தாயும் தந்தையும் என்று பொருள் தரும். சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதற்கு பெயர் தான் உம்மை தொகை. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவதற்கு பெயர் தான் எண்ணுமை. எடுத்துக்காட்டு இரவும் பகலும், பசுவும் கன்றும். அடுத்தது அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால். பொற்றொடி என்பது பொன்னால் ஆகிய வளையல் அப்படின்னு சொல்லி பொருள் தரும். வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருள் தருகிறது. தொடி என்பதன் பொருள் வளையல். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள்
அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது வந்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகையை எப்படி பிரிக்கலாம்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம்.